ஓம் சாய்ராம். மேகா என்பவன் எளிமை மிகுந்தவன். அவன் ஒரு சிவபக்தன். நமச்சிவாய என்ற பஞ்சாட்சரத்தை அவன் சதா காலமும் உச்சரித்து வந்தான். சாதை என்பவர் அவனிடம் ஆர்வம் பூண்டு சீரடி சாயிபாபா சிவனின் அவதாரம் என்று அவனுக்கு கூறி சீரடிக்கு மேகாவை புறப்பட செய்தார். அவன் அங்கு சில நாட்கள் தங்கி பாபாவுக்கு தனக்கே உரிய முறையில் சேவை செய்து கொண்டிருந்தான். ஆனால் இன்னும் பக்குவம் அடையவில்லை. மேகாவுக்கு பாபா உதவியது வாய்மொழி குறிப்புகள் எதனாலும் அல்ல. மேகாவின் மேல் அவர் மானசீகமான அருள் செய்தார். இதனால் மேகா பெருமளவு நன்மை அடைந்தான். பின்னர் சாயிபாபாவை சிவனின் அவதாரமாகவே அவன் கருதினான். சிவனை வழிபடுவதற்கு வில்வ இலைகள் தேவையாயிருந்ததால் மேகா ஒவ்வொரு நாளும் அவைகளை கொண்டு வருவதற்காக மைல் கணக்கில் நடந்து சென்று தனது சிவனை பாபாவை வழிபடுவான். கிராமத்தில் உள்ள எல்லா தெய்வங்களை வணங்கிய பின்னர் மசூதிக்கு வந்து பாபாவின் ஆசனத்திற்கு வணக்கம் செலுத்திய பின்னர் அவன் பாபாவை வழிபட்டு சில சேவைகளை செய்து பின்பு பாபாவின் பாதங்களை கழுவிய தீர்த்தத்தை பருகுவது ஆகியவை அவனது வழக்கம். ஒரு மகர சங்கராந்தி தினத்தன்று பாபாவின் உடலில் சந்தனம் பூசி அவரை கங்கை நீரால் குளிப்பாட்ட மேகா விரும்பினான். இந்த செயல்முறைக்கு உடன்பட முதலில் பாபா மனமில்லாதவராய் இருந்தார். ஆனால் அவனது தொடர்ந்த வேண்டுதல்களின் காரணமாக சம்மதித்தார். கோமதி ஆற்றிலிருந்து புனித நீர் கொண்டு வருவதற்காக அவன் 24 மைல் நடந்து போய் வர வேண்டும். அவ்வாறு நீர் கொண்டு வந்து மத்தியான ஸ்நானத்திற்காக எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு பாபாவை அதற்காக தயாராக இருக்கும்படி கேட்டுக்கொண்டான். கங்கை நீர் அபிஷேகத்தால் சிவபெருமான் மகிழ்கிறார் என்று அவனுக்கு தெரியும். அந்த நல்ல நாளன்று அவனது சிவனுக்கு பாபாவுக்கு அந்த அபிஷேகத்தை செய்தாக வேண்டும். பின்னர் பாபா சம்மதித்து கீழிறங்கி வந்து ஆசன பலகையில் அமர்ந்து தலையை முன்னால் நீட்டிக்கொண்டு, ஓ மேகா, தலையே உடம்பின் பிரதானமான பாகமாதலால் தலைமேல் மட்டும் நீர் ஊற்று என்றார் பாபா. அப்படியே என்றான் மேகா. அபிஷேக கலயத்தை மேலே தூக்கி தலையின் மேல் ஊற்றத் தொடங்கினான். ஆனால் அப்படி செய்து கொண்டிருக்கும் போது அன்பால் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு ஹர் ஹர் கங்கே என்று கூவிக்கொண்டே பாபா உடல் முழுவதும் நீரை ஊற்றிவிட்டான். மேகா வியப்புக்கும் ஆச்சரியத்திற்கும் ஏற்ப பாபாவின் தலை மட்டுமே நனைந்திருந்தது. உடம்பு ஈரமில்லாமலே இருந்தது. பாபாவை மேகா 2 இடங்களில் வழிபட்டான். மசூதியில் நேரடியாகவும் பாபாவின் பெரிய படத்தின் மூலமாகவும் பூஜித்து வந்தான். இதை அவன் ஓராண்டு காலம் செய்து வந்தான். பின்னர் அவனது பக்தியை மெச்சி அவனது நம்பிக்கையை உறுதி செய்வதற்காக பாபா அவனுக்கு ஒரு காட்சி அருளினார். ஒரு நாள் அதிகாலையில் மேகா இன்னும் படுக்கையை விட்டு எழாமல் இருக்கையில், ஆனால் கண்கள் விழிப்புடன் இருக்கையில் பாபாவின் உருவத்தை அவன் தெளிவாக கண்டான். அவன் விழித்திருப்பதை அறிந்து பாபா அவன் மீது அக்ஷதையை வீசி எறிந்து, மேகா, திரிசூலம் வரை என்று கூறி மறைந்து விட்டார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவன் ஆவலுடன் கண்களை திறந்தான். ஆனால் அங்கு பாபாவை காணவில்லை. அக்ஷதை மட்டும் அங்குமிங்கும் சிதறி கிடப்பதை கண்டான். பின்னர் பாபாவிடம் சென்று காட்சியை பற்றி கூறி ஒரு திரிசூலம் வரைவதற்கு அவரின் இசைவையும் கேட்டான். என்னை தாங்கள் எழுப்பியதாக கருதினேன். ஆனால் எல்லா கதவுகளும் மூடியிருந்ததால் அதை ஒரு காட்சியாக நினைத்தேன் என்றான் மேகா. நான் நுழைவதற்கு எனக்கு எவ்வித கதவும் தேவையில்லை. எனக்கு எவ்வித உருவமோ நீளமோ கிடையாது. எப்போதும் எங்கும் நான் வசிக்கிறேன். என்னை நம்பி என் பால் லயமாகும் மனிதனின் எல்லா காரியங்களையும் பொம்மலாட்டத்தை போன்று நான் நின்று நடத்துகிறேன் என்றார் பாபா. மேகா வாதாவுக்கு திரும்பி வந்து பாபாவின் படத்தருகே சிவப்பு திரிசூலம் ஒன்றை சுவரில் வரைந்தான். மறுநாள் புனேவில் இருந்து ஒரு ராம்தாசி பக்தர் வந்து பாபாவை வணங்கி அவருக்கு ஒரு லிங்கத்தை சமர்ப்பித்தார். இச்சமயத்தில் மேகாவும் அவ்விடம் வந்தான். பாபா அவனிடம், பார், சங்கர் வந்துவிட்டார், அவரை வழிபடு என்று லிங்கத்தை மேகாவுக்கு பாபா பரிசளித்தார். பாபா அந்த லிங்கத்தை மேகா வழிபட்டு கொண்டிருந்த பெரிய படத்தின் அருகில் ஸ்தாபித்தார். சிவபூஜை செய்வது மேகாவுக்கு மிகவும் பிடித்தமானது. திரிசூலம் வரைய செய்வித்ததும் அதன் அருகில் லிங்கத்தை ஸ்தாபித்ததும் பாபா அவனது நம்பிக்கையை ஊர்ஜிதம் செய்தார். ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம்.